என் பேர் ரமேஷ்குமார். நான் கோல்டு டைரக்டராக இருக்கிறேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட். இப்போ நம்ம ஒரு பாக்கெட்டை ஆர்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து பாக்கெட்டோட நம்ம டோட்டல் வெயிட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நமக்கு ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அந்த என்ட்ரிக்கு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதை சீரியல் நம்பர் எழுதிக்கணும். அப்புறம் டோட்டல் வெயிட் எழுதணும். பேக்கெட் எதுவும் ஓப்பன் ஆகிருக்கா இல்லை அதில் இருக்க மாதிரி தான் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்படின்னா நம்ம அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இப்போ டேரெக்டாக இப்போ கோல்டு பார்க்கலாம், செக் பண்ணலாம். ரெண்டு ஸ்டட்டு, ஸ்டோனோடு இருக்கிற ஸ்டட்டு, 2 பேங்கிள். இந்த பேக்கெட்டில் ஆர்மெண்ட் இதுதான் இருக்குது. நம்ம 2 பேங்குடைய வெயிட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி கவரில் வெயிட் எழுதியிருப்பாங்க, அந்த கவர் வெயிட்டும் இதுவும் கவரில் ஆர்மோட வெயிட் எழுதியிருப்பாங்க. 2 சேமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஸ்டட்டுடைய வெயிட் எழுதுவோம். அடுத்து இந்த கோல்டு எப்படி ஃபினிஷிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்கிள், ஒரு பேர் இருக்கிறதுனால 2 இருக்கிறதும் தனித்தனியாக பார்க்கணும். உள்ள ஃபஸ்ட்டு ஹால் மார்க்கிங் எதனா இருக்கா, அது மாதிரி எதனா போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதை செக் பண்ணிக்கிறப்பறம் ஃப்ளெக்சிபிள் இருக்கான்னு பார்க்கணும். அது நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஃப்ளெக்சிபிள் என்னன்னு நமக்கு தெரியும். ஃப்ளெக்சிபிள் டெஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு அந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக. சேம் இதுவும் அதே மாதிரி மேனுவல் தான். இது வந்து சரியாக ப்ரெஸ்ஸிங் ஆகலை. இது வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நார்மல் வெயிட்டை விட நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது, வெயிட் டிஃப்ரென்ஸ் காட்டுது. செகண்டு, ஒரு பேங்கிள் சேம் வெயிட்டாக இருக்கணும். ஆனால் சேம் வெயிட் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்ரா 1 கிராம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருது. நம்ம வெயிட் போட்டு பார்க்குறப்பவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது 8 கிராம் இருக்குது, இது 9 கிராம் இருக்குது. அப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அப்போ நம்ம இது வந்து நம்ம அப்ரைஸ் பண்ணி பார்க்கணும். டவுட்ஃபுல்லாக இருக்குது, நம்ம அப்ரைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா டவுட் இல்லைன்னா நம்ம செக் பண்ணணும். ஒரு நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை வெயிட் அது வந்து கிளியராக பார்க்கணும். இன்னும் ஃபினிஷிங் என்ன தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டட்டு பார்க்கலாம். ஸ்டட்டில் என்னென்னா ஃபினிஷிங் அதேமாதிரி கரெக்டாக இருக்கா, ஏன்னா சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தா கிளியராக தெரியும். இந்த திருகாணி வந்து எப்பவுமே வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த சைஸு சாஃப்டாக தான் இருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். எந்த சிம்பிளும் இதில் போடல, ஹால் மார்க்கிங் அந்த மாதிரி எதுவுமே போடல. வித் ஸ்டோனோடு இருக்குது. பார்த்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகும். இப்போ அடுத்தது நம்ம அப்ரைசிங் பார்க்கலாம். இது வந்து அப்ரைஸ் பண்ணுறப்பவே அந்த தங்க துகள்கள் வந்து 916 வந்து அதிகமாக இருக்கும், பெருசாக இருக்கும், நமக்கு கிளியராக தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து இதில் வந்து அந்த மாதிரி பிளஸ்டர் எதுவுமே தெரியல. ஆனால் இருக்குது, கோல்டு இருக்குது. ஆனால் இது வந்து 18 கேரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நம்ம அதில் வந்து அப்ரைஸ் பண்ணி பார்க்குறப்ப இது கிளியராக நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம 9 கிராம் இருக்குன்னு சொன்னோம். நம்ம அது வந்து சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் என்னன்னா லைட்டாக ரஃப் பண்ணி பார்க்கலாம் உள் பக்கமாக. அடுத்து ஸ்டோன் நம்ம அப்ரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெட்டு வந்து நம்மளுக்கு அப்ரைஸ் பண்ணுறப்பவே தெரியுது, கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது.
நம்ம செக் பண்ணுறது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும்.